வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரபாகர் பேசுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ அப்பப்போ போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அவர் எய்ம் இஸ் டு சி ஹவு டு அவாய்ட் டிஸ்பிளே ஆஃப் 0 இன்ஸ்டெட் ஆஃப் blank இன் அ சார்ட். எப்படின்னா இந்த சார்ட்ல பாருங்க, வேல்யூ 0 சொல்லி ஆக்சுவலா டிஸ்பிளே ஆகக்கூடாது. இங்கெல்லாம் blank வேல்யூ இருக்கு. ஒரு டேபிள் காமிக்கிறேன் பாருங்க, டேட்டா 1 அப்படின்ற டேபிள் இங்க காமிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல போயிட்டு இங்க blank டேட்டா இருக்கு இல்லையா, வெயிட் அப்படின்றதுல பாருங்க, இங்கெல்லாம் blank டேட்டா இருக்கு பாருங்க. நான் வந்து எஃப் அப்படின்னா ஃபாதர் அப்படின்றதோட வெயிட். ஓகே, ஃபர்ஸ்ட் 10th மார்ச் வந்து 74.45 கேஜி இருக்கிறாரு. மதர் வந்து 66.5 கேஜி இருக்கிறாங்க. இந்த ஃபாதர் மதர் ரெண்டு மட்டும் பார்ப்போம். ஓகே, அடுத்தது 11th மார்ச்ல 73 கேஜி, 65 கேஜி. அப்புறமா 12th மார்ச்ல 72 கேஜி, 64 கேஜி அப்படின்னு இருக்காங்க இல்லையா. ஸோ 15th மார்ச் வரைக்கும் டேட்டா இருக்கு. ஓகே, அடுத்து 16th மார்ச்ல இருந்து டேட்டா இல்லை, எல்லாம் பிளாங்கா இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து இந்த பிஎம்ஐ கால்குலேஷன் நம்ம இங்க வர வச்சிருக்கிறோம். ஓகே, இது வந்து ஒரு எக்ஸல் ட்ரிக்ல வச்சு தான் வர வச்சிருக்கு. ஸோ ஃபாதரோட டேட்டா வந்து பிஎம்ஐ மட்டும் பார்த்துவாங்க. 10th மார்ச்ல 24.6, 11th மார்ச்ல 24.1, அடுத்தது 12th மார்ச்ல பார்த்தீங்கன்னா 23.8 அப்படின்னு சொல்லி போட்டு 15th மார்ச் வரைக்கும் டேட்டா இருக்கு. ஓகே, அடுத்தது 16th மார்ச்ல வந்து பிளாங்கா இருக்கு. இங்க ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கிறேன், இந்த இடத்துல blank வர வச்சிருக்கேன். ஓகே, ஸோ 15th மார்ச் டேட்டா, 16th மார்ச் டேட்டா, இதெல்லாம் ஆக்சுவலா blank வந்து ஃபார்முலா படி இங்க blank வர வச்சிருக்கு. ஏன்னா இங்க வெயிட் டேட்டா எதுவும் என்ட்ரி பண்ணல. ஸோ வெயிட் டேட்டா என்ட்ரி பண்ணல அப்படின்னு ஆச்சுன்னா இந்த இடத்துல blank வரணும். வெயிட் டேட்டா என்ட்ரி பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி இங்க பிஎம்ஐ வரணும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து சார்ட்ல போய் பார்த்தோம்னா, இந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோ இல்லையா, இது பாருங்க 15th மார்ச், இது நேர மேல போய் வச்சுன்னா இந்த இடத்துல டேட் இருக்கு இல்லையா, டேட்டா இருக்கு, சீரீஸ் எஃப் அப்படின்னு இருக்கு. எஃப்னா ஃபாதர், பாயிண்ட் வந்து 15 மார்ச் 2026. ஓகே, இதுல வேல்யூ வந்து 28.1 அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு அசம்சனுக்காக போட்டிருக்கோம். ஸோ இந்த பிஎம்ஐ வந்து அப்படியே வர 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 இறங்கிட்டே போகுது. ரெண்டுமே இந்த டார்கெட், ரெட் கலர் டார்கெட்டுக்கு உள்ள இருக்கு. ஓகே, ஸோ நார்மலா வந்து பிஎம்ஐ உங்களுக்கு கால்குலேஷன் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிஎம்ஐ கால்குலேஷன் தெரிஞ்சவங்க பாத்துங்க. ஸோ அந்த பிஎம்ஐ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாருங்க. இந்த ரெண்டு ரெட் கலர் எண்டுக்குள்ளும் இருக்கணும். அதாவது 18.9க்கும் 24.9க்கும் இடையில இருந்ததுன்னா அந்த பிஎம்ஐ கரெக்ட், ஓகே, நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேல போச்சுன்னா ஓவர் வெயிட், அதுக்கு கீழே போச்சுன்னா, இது கீழே வந்துச்சுன்னா அண்டர் வெயிட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஜஸ்ட் வந்து பாயிண்ட் பார்த்துட்டு இது வரைக்கும் பாயிண்ட் வந்துருக்கு, 15 வரைக்கும் பாயிண்ட் இருக்கு. ஸோ 10th வந்து இந்த பாயிண்ட் இருக்கு, 11th நம்ம என்டர் பண்ண பாயிண்ட் இங்க வந்திருக்கு, என்டர் பண்ண வெயிட் மூலமா பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். நம்ம வெயிட் மட்டும் தான் என்டர் பண்றோம், பிஎம்ஐ ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகி அந்த கால்குலேட் ஆன பிஎம்ஐ வேல்யூ இங்க டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு பிஎம்ஐ ஜஸ்ட் இங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து 28.1 போட்டிருக்கோம். அது எங்க இருக்கு டீடைல் இங்க பாருங்க, இந்த 28.1 F15ல இருக்கு. ஓகே, கொஞ்சம் மேல மூவ் பண்ணி காமிக்கிறேன். F15ல 28.1 வந்து இந்த 28.1 வந்து சும்மா வெறும் நம்பரை பார்த்தா நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா. ஒரு டார்கெட் கொடுத்துருக்கோம், 18.5 இருந்தா, சாரி 18.5 கீழே போனா லோயர் வெயிட், எல்டபிள்யூ போட்டுருக்கோம் இல்லையா, அது இங்க நார்மல் வெயிட் 24.9 வரைக்கும் நார்மல் வெயிட், 18.5க்கு மேல 24.9 வரைக்கும் நார்மல் வெயிட். அப்புறம் 24.9க்கு அப்புறம் வந்து என்ன 25 வருது இல்லையா, 25ல இருந்து 29.9 வரைக்கும் ஓவர் வெயிட். அப்புறம் 29.9க்கு அப்புறம் என்ன வருது 30 வருது. 30 அண்ட் அபோவ் வந்து ஒபிசிட்டி, ஓபி அப்படின்னு சொல்லி போட்டு ஒபிசிட்டின்னு போட்டு. இப்போ 28.1 சொல்லி இங்க வர வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம், ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் பர்பஸுக்காக என்ன பண்ணிருக்கோம், இந்த 10th மார்க்ல இருந்து அப்படியே வெயிட் ரிடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஓகே, வெயிட் ஹெல்த் கான்சியஸா இருந்து 74.45 ஸ்டார்ட் ஆனது 73 இருக்கு, அப்புறம் 72 இருக்கு, அப்புறம் 70 இருக்கு, அப்புறம் 68 இருக்கு. அப்புறம் சும்மா ஒரு கால்குலேஷன் பர்பஸுக்கு 85 சொல்லி போட்டுருக்கோம். ஒரே நாள்ல இந்த மாதிரி யாருக்கும் வராது, ஒரு கால்குலேஷன் பர்பஸ் தெரிஞ்சுக்கிட்டா 85 போட்டுருக்கேன். அதனால வந்து இங்க பிஎம்ஐ பாருங்க, பிஎம்ஐ அப்படியே கரெக்டா மெயின்டைன் பண்ணி ரெடியூஸ் ஆகி வந்துட்டே இருக்குது. ஓகே, ஸோ பிஎம்ஐ 18.5 மேலையும் 24.9 உள்ளயும் இருக்கிற மாதிரி அப்படியே வந்திருக்கு, மெயின்டைனா இருக்கு இல்லையா. ஸோ 24.6, 24.1, 23.8, 23.1, 22.5 அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 28.1 சொல்லி இந்த 85 வெயிட் கால்குலேட் ஆனதுனால இங்க 28.1 வந்துருச்சு, விச் இஸ் ஓவர் வெயிட் கேட்டகரியில் வந்துருக்கு. ஸோ அதுதான் இந்த
டேட்டா டூன்றது வந்து சார்ட் டூல வர வச்சிருக்கேன். ஓகே, பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் 16th மார்ச் 17th மார்ச்ல டேட்டா எதுவுமே நம்ம இன்னும் என்ட்ரி பண்ணலங்க. 16th மார்ச் பிளாங்க், 17th மார்ச் பிளாங்க். ஆனா இங்க சார்ட்ல போய் பார்த்தோம்னா ஒரு லைன் கனெக்ட் ஆகி ப்ளூ கலர் லைன் இங்க இருந்து இங்க கனெக்ட் ஆகி ஜீரோல காமிச்சிருக்கு. அதாவது பிஎம்ஏ 0 அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இது தப்பு இல்லையா, இது வரக்கூடாது. 16th மார்ச் 0, 17th மார்ச் 0, 18th மார்ச் 0 அப்படின்ற மாதிரி இங்க டிஸ்பிளே இருக்கு. விச் இஸ் கரெக்ட், விச் இஸ் நாட் கரெக்ட். ஓகே, சாரி, விச் இஸ் நாட் கரெக்ட். ஸோ அதனால என்ன பண்ணணும், இந்த இடத்துல பிளாங்க் வந்து நிற்கணும். அந்த சார்ட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வந்து நிற்கணும். ஓகே, இந்த மாதிரி வந்து நிற்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம டேட்டா வந்து டேபிள்ல வந்து இந்த மாதிரி வந்து பிளாங்க் நமக்கு டிஸ்பிளே பண்ணா நல்லா இருக்கு இல்லையா. இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பிளாங்கா தான் இருக்கு இல்லையா, கரெக்டா பிளாங்கா இருக்கு. ஆனா அங்கேயும் பிளாங்க் டிஸ்பிளே பண்ணலன்னா சார்ட்ல போயிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன்ல போயிட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது டேபிள்ல வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி வர வைக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஃபார்முலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாங்க் அப்படின்னு சொல்லி இருந்ததை வந்து ஜஸ்ட் பிளாங்க் போட்டு காமிக்கிறேன். ஓகே, பிளாங்க் போட்டதுன்னா பிளாங்க் தான் தெரியுது இல்லையா. ஆனா இங்க என்ஏன்னு சொல்லி நான் ஆக்சுவலி என்ட்ரி பண்ணியிருக்கேன். எந்த செல் இது, டேட்டா 1 அப்படின்றதுல உள்ள ஷீட்ல, அப்புறம் டேட்டா 2 அப்படின்ற ஷீட்ல ரெண்டையுமே கம்பேர் பண்ணிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் டேட்டா 1 ஷீட் பார்ப்போம். டேட்டா 1 ஷீட்ல ஒரிஜினலா என்ன இருந்தது அப்படின்னு காமிக்கிறேன். இந்த ஃபார்முலா பாருங்க, ஜஸ்ட் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி இங்க பெருசா காமிக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து இந்த இடத்துல ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த இடம் இது N16. N16ல என்ன ஃபார்முலா இருக்கு, இஃப் E16 ஈக்குவல் டு இந்த மாதிரி டபுள் கோட் கொடுத்தாச்சுன்னா பிளாங்க் இல்லையா, பிளாங்க். அப்படி இருந்துச்சுன்னா NA அப்படின்னு சொல்லி வரணும்னு சொல்லி போட்டுருக்கோம். NAன்னு சொல்லி வரணும். நான் வந்திருக்கா இந்த இடத்துல E16 வந்து என்ன இருக்கு, E16 எங்க இருக்கு, E16 எஸ் இந்த இருக்கு, இந்த இடம் தான். 16th மார்ச்ல வந்தோம்னா ஃபாதரோட வெயிட் இங்க பிளாங்கா இருக்கு. பிளாங்கா இருந்துச்சுன்னா NAன்னு சொல்லி வரும். ஆனா இங்க NAன்னு சொல்லி வரல. நான் வராம இருக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கேன், இந்த இடத்துல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஒன்று அப்ளை பண்ணிருக்கேன். இல்லைன்னா அந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ எல்லாத்துலயுமே வந்து ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணிருக்கிறேன். அந்த கண்டிஷன் ஃபார்மேட்டை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கண்டிஷன் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு மேனேஜ் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, இதுல போய் கிளிக் பண்ணிட்டு இந்த ரூலை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ அப்ளை கொடுத்தாச்சுன்னா ஓகேன்னு சொல்லி கொடுத்துறேன். பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பிளாங்கா இருந்துச்சுன்னா என்ன வரும், எரர் அப்படின்னு சொல்லி வர வச்சிருக்கோம். எரர்ன்னு சொல்லி வந்ததுன்னா இந்த இடத்துல டேட்டா 1க்கு உண்டான சார்ட் வந்து சார்ட் 1, டேட்டா 2க்கு உண்டான டேபிள்ல இருந்து வரக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு சார்ட் 2ல கொண்டு வந்திருக்கோம். ஸோ டேட்டா 2ல இருந்து இந்த மாதிரி பிளாங்க் இருந்துச்சுன்னா நமக்கு டேட்டா டேபிள்ல பிளாங்க் எல்லாம் கிளியரா இருக்கு. ஓகே, கரெக்டா இருக்கு. டேட்டா வந்து இங்க பிளாங்க்னு சொல்லி கரெக்டா டிஸ்பிளே ஆயிருக்குது. நான் பிளாங்க்னு சொல்லி டிஸ்பிளே பண்ண வச்சிருக்கிறேன். ஏன்னா இங்க வந்து ஃபார்முலா பாருங்க. இப்போ இதே இதுல வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்முலா பாருங்க, இஃப் E16 ஈக்குவல் டு பிளாங்க், பிளாங்கா இருந்தா பிளாங்க் வரணும், இல்லைன்னா கால்குலேட் பண்ணி போட்டுருக்கோம் இல்லையா. அந்த பிளாங்க் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த டபுள் கோட் பிளாங்கா இருக்குதா அப்போ எந்த இடத்துல, N16 இன் டேட்டா 2 அப்படின்ற டேபிள்ல. அதே மாதிரி N16 டேட்டா 1 அப்படின்ற டேபிள்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பிளாங்க் போடாம NA அப்படின்னு ஒரு எரர் வர வைக்கணும். NA ஓப்பன் பிராக்கெட் க்ளோசிங் பிராக்கெட் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாதான் சார்ட்ல வந்து என்ன வரும், இந்த இடத்துல ஜஸ்ட் பிளாங்க் வந்து 0ன்னு டிஸ்பிளே ஆகாது. ஆனா இங்க போயிட்டு டேட்டா 2ல இருந்து இந்த பிளாங்க் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ண வச்சிருக்கோம் இல்லையா, இது மாதிரி E16 ஈக்குவல் டு பிளாங்க் தென் பிளாங்க் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பிளாங்க் நமக்கு கரெக்டா வந்திருக்குது. ஆனா டேட்டா நீட்டா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா இதுல வச்சு சார்ட் போட்டா என்ன ஆகுது, இது மாதிரி பிளாங்க் எல்லாம் வந்து நான் 0வா டிஸ்பிளே ஆகுது. ஆனா நம்ம சார்ட் 1ல அந்த 0 எல்லாம் டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஒன்று போட்டுருக்கோம். அந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங் என்ன அப்படின்னாச்சுன்னா இது மாதிரி என்ன பண்ணிருக்கோம், ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை அன்டு பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. ஓகே, இப்போ அன்டு பண்ணிட்டேன். இப்போ டேட்டா 1ல இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த NAன்னு சொல்லி போட்ட ஃபார்முலா இருக்குது. பட் இங்க டிஸ்பிளே ஆனது வந்து எதுவுமே பிளாங்கா தான் இருக்கு இல்லையா, NAன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகல. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்ளை பண்ண கண்டிஷனல் ஃபார்மேட்டை காமிக்கிறேன். மேனேஜ் ரூல்ஸ் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு
மேனேஜ் ரூல்ஸ்னா ஆல்ரெடி ஒரு ரூல் போட்டாச்சு, அந்த இதை ரூலை வந்து ஜஸ்ட் மேனேஜ் பண்றது இல்லை எடிட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செல் கண்டெய்ன்ஸ் அண்ட் எரர்னு சொல்லி போட்டு N10 to Q28 அப்படின்ற ரேஞ்சில் இருக்கு. N10 to Q28ன்னு அது இந்த இருக்கு இல்லையா, F அப்படின்னா ஃபாதர், எம்னா மதர், எஸ்னா சன், டினா டாட்டர். ஒரு ஃபேமிலியில ஒரு 4 பேரோட டேட்டா வந்து வெயிட் டேட்டா எடுத்து இங்க போட்டு இங்க வந்து வெயிட் என்டர் பண்ணும்போது காலம் EFGHல வெயிட் என்டர் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி வர மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல காலம் என் அப்படின்றது ஃபாதரோட டேட்டா இல்லையா, அப்புறம் காலம் ஓ மதரோட டேட்டா, காலம் பி சன்னோட டேட்டா, காலம் கியூ டாட்டரோட டேட்டா. ஸோ இதில் நம்ம ஃபாதருக்கு மட்டும்தான் இப்போ சார்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணியிருக்கிறோம். அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து என்ல இருந்து கியூ வரைக்கும் இருக்குன்னு சொல்லி போட்டுருக்கோம் இல்லையா, N10 to Q28. ஸோ N10 to Q28 இந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ இதை வந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ற இந்த இடத்துல ப்ளூ கலரா இப்போ செலக்ட் ஆயிடுச்சா, அப்போ இதை போயிட்டு எடிட் ரூல் அப்படின்ற கிளிக் பண்ணி பார்த்தா தெரியும். எடிட் ரூல் சொல்லி போட்டு என்ன செலக்ட் பண்ணிக்கோம், ஃபார்முலா ஒன்லி செல் தட் கண்டெய்ன் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் இருக்கு இல்லையா, இதுல எரர்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். இங்க உள்ள டிராப் டவுன் லிஸ்ட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா செல் வேல்யூ இருக்கு, ஸ்பெசிபிக் டெக்ஸ்ட் இருக்கு, டேட்ஸ் அக்கரிங் இருக்கு, பிளாங்க்ஸ் இருக்கு, நோ பிளாங்க்ஸ் இருக்கு, எரர்ஸ் இருக்கு. ஸோ எரர்ஸ் சொல்லி செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம், ஃபார்மேட்ல போயிட்டு அந்த ஃபாண்ட் அப்படின்னு இருக்குல்லையா அந்த டேப், இது நம்பரோட டேப், இது ஃபாண்ட் டேப், இது பார்டர் டேப், இது ஃபில் டேப். இதுல போய் ஃபாண்ட்ன்ற டேப்ல போயிட்டு அந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்கு பாத்தீங்களா, இங்க பாருங்க F16ல வந்து பிளாங்க் இப்போ தெரியுது இல்லையா, ஆக்சுவலா அங்க வந்து டேட்டா என்ன இருக்குன்னா NAன்னு சொல்லி டிஸ்பிளே ஆயிருக்கு. அது வந்து நமக்கு டிஸ்பிளே தெரியாம இருக்கு காரணம் அந்த பேக்ரவுண்ட்ல உண்டான கலரை அப்படியே இங்க செலக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த கலர் தான் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன், அப்படியே அந்த ஃபாண்டோட கலரையும் அது கொடுத்தாச்சுன்னா இங்க டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நான் போயிட்டு வேற கலர் கொடுக்குறேன் பாத்துங்க, ஒரு ரெட் கலர் கொடுத்து பார்க்கலாமா, ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா என்ன வரும், அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாங்க் இருக்கிறது எல்லாத்துமே ரெட் கலர் டிஸ்பிளே ஆகுது. NA எரர் இருக்க இடத்துல எல்லாமே வந்து ரெட் கலர் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ NAன்ற டிஸ்பிளே ஆச்சுன்னா நமக்கு வந்து டேபிள்ல வந்து ஒரு நீட்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க என்ன பண்ணும், எனக்கு இந்த மாதிரி NA டிஸ்பிளே ஆகக்கூடாது, NAன்னு சொல்லி வந்தாலும் பரவாயில்ல ஆனா டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னு சொல்லி சொல்றவங்க என்ன பண்ணும், இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணும், ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டெய்ன் அப்படின்னு எரர் போட்டு அந்த பேக்ரவுண்ட்ல என்ன கலர் இருக்கோ அந்த கலர் அப்படியே கொடுத்துருங்க. பேக்ரவுண்ட் கலர் இஸ் ஒயிட்னா ஒயிட் ஃபாண்ட் கொடுத்துருங்க. ஒயிட் பேக்ரவுண்ட் ஒயிட் ஃபாண்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஃபாண்ட் தெரியாது இல்லையா. நான் கொடுத்துருக்கிறது இந்த கலர் ப்ளூ அக்சென்ட் 1 லைட்டர் 80% அப்படின்னு டிஸ்பிளே ஆகுதுல அந்த டூல் டிப்ல, இந்த கலர் தான் பேக்ரவுண்ட் கலரை கொடுத்துருக்கேன். ஸோ இதே தான் ஃபாண்ட் கலரை கொடுத்துருக்கேன். ரொம்ப ஞாபகம் நல்லா ஞாபகம், ஃபாண்ட்ன்ற செலக்ட் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். ஓகே, ஃபாண்ட்ன்ற செலக்ட் பண்ணிட்டு இது பண்ணிருக்கேன். ஜஸ்ட் கிவ் ஓகே அண்ட் அப்ளை. இப்போ அந்த ஃபார்முலாவில் வந்து என்ன கொடுத்துருக்கோமோ NAன்னு ஆக்சுவலாக எங்க டிஸ்பிளே ஆயிருக்கு, ஆனால் என்ன ஆகுது, பேக்ரவுண்ட் கலரை மேட்ச் பண்ணி ஃபாண்ட் கலர் கொடுத்தனால ஃபாண்ட் டிஸ்பிளே ஆகல. ஓகே, இப்போ டேட்டா 1ல இருந்து சார்ட் 1 அப்படின்றத பார்த்தோன்னா இந்த நமக்கு பிளாங்க் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி நான் ஜஸ்ட் விஷ் பண்ணது உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம பார்த்தது என்னெல்லாம் அப்படி பார்க்கலாமா, ஹவு டு அவாய்ட் டிஸ்பிளே ஆஃப் 0 இன்ஸ்டெட் ஆஃப் பிளாங்க் இன் அ சார்ட். இது மாதிரி நமக்கு வரக்கூடாது, இந்த மாதிரி வரணும் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. அண்ட் ஹவு டு அவாய்ட் இந்த எரர் இருக்கு இல்லையா, #N/A அப்படின்ற எரர் வர வச்சா நமக்கு இந்த மாதிரி பிளாங்க் வந்துடும், சார்ட்ல பிளாங்க் வரும். வேறவர் இட் இஸ் பிளாங்க், இந்த மாதிரி எரர்னு சொல்லி போட்டாச்சுன்னா சார்ட்ல இந்த பிளாங்க் வரும். இந்த எரர் படம் வெறுமனே பிளாங்க்னு சொல்லி கொடுத்தோம்னா இந்த மாதிரி 000 சொல்லி டிஸ்பிளே ஆகும், விச் இஸ் நாட் கரெக்ட் டேட்டா. புரியுதுங்களா. ஸோ அதனால வந்து இந்த NA வர வைக்கிறோம். ஆனா NAன்னு சொல்லி இந்த மாதிரி டிஸ்பிளே ஆச்சுன்னா எனக்கு வந்து இந்த டேபிளே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க என்ன பண்ணோம், இந்த இடத்துல போயிட்டு அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டுக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் கலரும் ஃபாண்ட் கலரும் சேமா இருக்கிற மாதிரி போட்டாச்சுன்னா இந்த டேபிளும் நமக்கு பிளாங்க் தான் தெரியும். ஓகே, பிளாங்க் இருக்கிற இடத்துல பிளாங்க் தெரியும், டேட்டா நம்ம இங்க என்டர் பண்ண வரும். இப்போ என் டேட்டா இங்க போய் 16 மார்க்ஸ்ல போயிட்டு இப்போ 72 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், இங்க பாத்தீங்கன்னா டேட்டா வந்துருச்சு. புரியுதுங்களா, 23.8. இதே இது டேட்டா 2ல போயிட்டு இங்க போய் பார்த்தோம்னா இந்த 72 அப்படியே வர வச்சிருக்கேன், நம்ம என்ட்ரி பண்ணது ஆட்டோமேட்டிக் இங்க வர வச்சிருக்கேன். ஓகே, 16th மார்க்ல 72, இங்க 23.8 வந்துச்சு.
இப்போ சார்ட் டூல போய் பார்த்தோம்னா அந்த 72ன்றது இங்க டிஸ்பிளே ஆச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு இந்த பாயிண்ட்? இங்க வந்து டூல் டிப் வச்சு காமிக்கிறேன். சீரிஸ் F 0.16 mark 2026 23.8 is the BMI which is correct. கரெக்டா மெயின்டைன் பண்றீங்கன்னு அர்த்தம். அடுத்து 17 பாத்ல வந்து டேட்டா எதுவுமே என்ட்ரி பண்ணலாம். ஆனா வந்து என்ன இங்க மாதிரி டிஸ்பிளே இருக்கு 17 பாத்ல 0 பண்ணிட்டாங்க BMI அப்படின்ற மாதிரி ஒரு அலார்மிங் சுச்சுவேஷன் இருக்கு. லோ வெயிட், வெரி லோ வெயிட், 0 BMI யாருக்கும் இருக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி 0 டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்றதுனால தான் இவ்வளவு நேரம் இந்த டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். ஸோ ஹவு டு அவாய்ட் டிஸ்பிளே 0 instead of blank in a chart அப்படின்றது பார்த்தாச்சு. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல தயவு செஞ்சு போடுங்க. அண்ட் ஹவு டு அவாய்ட் இந்த சிம்பிள் இருக்குல்ல ஹேஷ்மார்க் n/a in table which is needed to display blank in a chart. புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் என்னோட சேனல் DPAB அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சோன்னே பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷன் பட்டன் வந்து தட்டி விடுங்க. லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸும் எழுதுங்க. ஸோ இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது வந்து என்னால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் என்ன பண்ணணும், கூகுளில் போயிட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கங்க. ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நிறைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க. ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அப்புறமா கம்பேக் டு யூடியூப். யூடியூப்ல வந்து நீங்க சைன் இன் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. சைன் இன் பண்ணும்போது உங்களுக்கு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணீங்க இல்லையா, அதை கொடுத்து சைன் இன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னோட வீடியோ வந்து பாருங்க. எந்த வீடியோ நீங்க பார்த்தாலும் அதுக்கப்புறம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். பெல் ஐகான் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்றத ப்ரெஸ் பண்ண முடியும். லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியும். ஓகே, கமெண்ட்ஸும் எழுத முடியும். அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். பாய்.